உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சக்தியை ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்த. நான் தான் சொன்னேன் அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா, சக்தி உன்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணனும் போது உனக்கே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு யோசி. ஏன்னா உங்க ரெண்டு பேரோட உறவு நட்பையும் தாண்டி ரொம்ப முன்னேறி போயிடுச்சு. நீ சக்தியை காதலிக்கிற. மோகன் மாமா, டாக்டர் சிவா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐயோ, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? காதலுங்கிற பேரை கேட்டதும் அவர் தன்னோட கண்ட்ரோல இழந்துட்டாரு. நீ சக்தியை காதலிச்சிருக்க, ஆனா உன் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இல்ல நான் சக்தியை காதலிக்கல. அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரோட இன்னொரு ரூபம் வெளியே வந்த மாதிரி இருந்தது. என்னால என்னைக்கும் யாரையும் காதலிக்க முடியாது. எனக்கு எனக்குள்ள இருந்த அந்த உணர்வு என்னைக்கும் செத்து போச்சு. நான் சக்தியை காதலிக்கல. டாக்டர் சிவா என்ன ஏன் காதலிக்க போறாரு? நான் எங்க இருக்கேன்? டாக்டர் சிவா எங்க இருக்காரு? சித்தியும் கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த டாக்டர் சிவா நல்லவர் இல்ல, ரொம்ப நல்லவர். யாரா இருந்தாலும் அவரை காதலிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? டாக்டர் சிவாவோட தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒத்து போகாது. நட்பும் காதலும் சமமா இருக்கிறவங்களோட தான் ஏற்படும். டாக்டர் சிவாவோட காதலை அடைய எனக்கு சுத்தமா தகுதியே இல்லை. மோகன் மாமா எப்ப இருந்து டாக்டர் சிவா கிட்ட காதலை பத்தி பேசினாரோ அப்பெல்லாம் டாக்டர் சிவா மோகன் மாமா கிட்ட என்ன காதலிக்கலன்னு தான் சொன்னாரு. காதல் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிச்சிடும். என்னால யாரையும் காதலிக்க முடியாது. அதோட நான் ஒன்னும் சக்தியை காதலிக்கல. நான் என்னமோ டாக்டர் சிவா என்ன காதலிக்கிறாருன்னு நினைச்சேன். நான் தவறுதலா அவரை கட்டி பிடிச்சப்போ அவர் என்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும் அவரோட மனசுல என் மேல லவ் ஃபீலிங்லாம் இல்லைன்னு நான் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நான் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சேன்? நீ சக்தியை காதலிக்கிற. நீங்க அவளை நட்புங்கிற உறவுல இல்லைன்னா வேற ஏதாவது உறவுல கட்டி போட முயற்சி பண்ணிருக்கணும். எந்த உறவு? காதல் உறவு. நான் அப்படி ரியாக்ட் பண்ணத மோகன் சக்தி கிட்ட சொல்லிட்டானா? ஆமா, நான் ஏன் இப்படி பண்ணேன்? ஏற்கனவே ஒரு முறை நான் சக்தியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அப்பவே அவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப திரும்பவும் அதே செஞ்சிருக்க. இப்படி இன்சென்சிட்டிவ் மரியாதை தெரியாத மனுஷனை யார் தான் ஃப்ரெண்டா கேட்பாங்க? நான் எவ்வளவு மோசமானவன். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தள்ள என் முகத்தை கூட அவ பார்க்க விரும்ப மாட்டா. நல்லதுதான். இனிமே அவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அவர் என் முகத்தை பார்க்கலன்னா நாங்க எப்படி டச்ல இருப்போம்? அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையும் இருக்காது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச உறவும் கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு உறவு ஒண்ணு சேருது. என்னாலும் சரி, என்னால இந்த உறவை இழக்க முடியாது. என்னாலும் சரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணிதான் ஆகணும். என்ன சிவா, தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? டின்னர் கூட சாப்பிடல? இல்ல சித்தி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான். ஆனா இப்ப எனக்கு பரவாயில்ல. அப்புறம் உன் டிராவல் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அடுத்த முறை போகும்போது என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ, சரியா? நீ எங்கேயாவது தனியா போனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
சரி சித்தி, ஆனா நாளைக்கு நான் தனியா தான் போயாகணும். நாளைக்கு சக்தியோட அக்காக்கு நலங்குல, அதுக்கு நான் போயாகணும். அதோட நீங்க அங்க கவலைப்படவே தேவையில்லை. சக்தி இருப்பா. எனக்கு தெரியும். சக்தியும் இருப்பா, அவளோட மொத்த குடும்பமும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க நாம கெஸ்ட் இல்ல, என்ன சொன்னீங்க, வீட்டாளுங்கன்னு சொன்னீங்க. சோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். நைஸ். சக்தியையும் சமாதானப்படுத்திடுவேன். சரி, இப்ப நீ தூங்கு. அது சரி, நீ மருந்து சாப்பிட்டல? இல்ல. எப்ப பாரு மறந்துடு. தேங்க்யூ சித்தி. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அக்கறை காட்டிதானே ஆகணும். நல்ல வேளை, நல்ல வேளையா அன்னைக்கு மோகன் என்ன பத்தி சிவா கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா என்னால ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையோட தான் போராட முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இவங்களோட லவ் ஸ்டோரி தான். ராதா மோகன் ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஆனா இங்க சிவா சக்தி ஜோடிய ஒண்ணு சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். நல்ல நேரத்துல நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதனால உங்க மனச முதல்ல கேளுங்க. ரீமாவோட மாமியார் உங்கள மாதிரி அவளை நேசிப்பாங்களா? அவங்க அவங்களுடைய மருமகளை மகளா பாப்பாங்களா? ஐயோ என் அப்பாவி அம்மு, நீ பாட்டுக்கு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்தோட பாரம்பரியத்தை உடைச்சிட்ட. மருமகளை மகளா மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பொண்ணுதான், மருமக தான். என்ன மாதிரி சாதாரண அம்மா எல்லாம் உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி அம்மாக்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னவோ ஒண்ணுதான். என் பொண்ணுக்கு கிடைக்கிற மாமியார் அவளை ரொம்ப அன்பா பாத்துக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. அப்போ ரீமாவுக்கு அவளை நேசிக்கிற மாமியாரு, ஒரு நல்ல மாப்பிள்ள, ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதா என்ன? மனோக்கா, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பொண்ணை கட்டி கொடுக்கற இடத்துல அவளுடைய மாமியார் அவளை பொண்ணு மாதிரி நேசிக்கணும். மாமியார் மருமக ரெண்டு பேரும் அவங்க உறவை முழுமையா ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த உறவு ரொம்ப அழகா மாறிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு உங்க எல்லாரையும் பார்க்க நான் வருவேன். நான் கிளம்புறேன். சந்தோஷம். நல்லா இருக்கணும். சந்தோஷமா. நான் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.